என்னடா அப்படி பண்ணிட்டோமே, நாள் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்து இந்த வாய் இருக்கு, இந்த வாய் இதை கொஞ்சம் அமைதியாக வச்சிருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்துக்கும் நினைக்கிறேன். மனசு மனசு ரொம்ப கஷ்டமா குற்ற உணர்ச்சியாக இருக்குது. டே 20 வந்து ஒர்க் அவுட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 days ஆயிடுச்சு. இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியல, ஒரு 2 நாளாக வந்து என்னால் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் செட்டுங்களாம் இருக்குது இல்லைங்களா, செட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரேன். என்னன்னு தெரியல, சரியா வந்து கம்ப்ளீட் முடியல. ஸோ பார்த்துக்கலாம், அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டுன்றதை விட மொடையாக இருக்குது, சடவாக இருக்குன்னு வாங்கல, ரொம்ப பண்ண முடியாதுங்க அப்படி. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு கொஞ்சமாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு செட்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். நாளைக்காவது கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது இல்லைங்களா, அதனால் ஒரு இது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா திரும்ப முதல்ல இருந்து அந்த மாதிரி ஸ்பீட் வந்துடும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் எப்பயும் போல். ஸோ உங்களை நான் கடைக்கு போயிட்டு பார்க்குறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் நான் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஷாப் வந்தாச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து தக்காளி மட்டும் சாப்பிட்டு எப்பயும் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் கூட தான் சாப்பிடுவோம். சொன்னால் நீங்கள் நான் மார்னிங் சாப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்க்காக வெளியே போகிறாங்க, எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும், அதனால கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அப்படிங்கிறத நான் லைட்டாக பப்பாளி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மதியம் போயிட்டு நம்ம டேரெக்டாக லஞ்சு அதாவது சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கடை கிளீனிங் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்க்குறேன். மார்னிங் அந்த பப்பாளி சாப்பிட்டதோட சரி, இப்போ நம்ம லஞ்ச் எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், 3 முட்டை, ஒரு தோசை, அப்புறம் பிரியாணி வாங்கினோம், அதில் வந்து சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன், இப்போ குழம்பு, கொஞ்சமாக பப்பாளி. ஸோ இதான் இன்னைக்கான லஞ்ச் பிளேட்டு. 3 hours later. மாடிக்கு போய் நம்ம நடக்க போகிறேன். பசங்க மேலே இருக்காங்க. ஸோ இப்போ நானும் மேலே தான் போகிறேன். பாப்பாவுக்கு தண்ணி எடுக்கலான்னு கீழே வந்திருக்கேன். ஸோ இப்போ மேலே போயிட்டு ஒரு 1/2 hour வந்து சூப்பராக நடந்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கியோட டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் அவுட் மட்டும் நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல, என்னன்னு தெரில. ஒரு 2 நாளாக அப்படி தான் இருக்குது. மைண்டும் சரி, உடம்பும் சரி, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல, போக போக நம்ம அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வாக்கிங் சூப்பராக முடிச்சாச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஓகே தான், பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். டயட்டும் நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து மார்னிங் பப்பாயா சாப்பிட்டோம், மதியமும் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நைட்டு டின்னருக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன சாப்பிட்றதுன்னு ஒன்றும் புரியல. யோசிச்சு மண்டெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. பார்ப்போம், எதாவது சாப்பிடுவோம். பசி இல்லைன்னா பெருசாக. ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. என்ன சாப்பிட்டாலும் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம திரும்ப வந்து ஷாப் போகணும். டைம் பார்த்திங்கன்னா 6 ஆக போகுது. இன்றைக்கி டேவும் வந்து நம்ம சூப்பராக வந்து எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் உங்களுக்கு கடைக்கு போயிட்டு பார்க்குறேன். அந்த வீட்டில் ஏன் இப்படி நடக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, வாய் அடக்காம நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன். கடுப்பாகுங்க எனக்கு. பிரியாணி சாப்பிட்டுட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலான்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கேன். என் தப்பு தான், சாப்பிட்டோன்னே ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பார்ப்போம். இதெல்லாம் பெருமையா, கடமை இல்லைங்க. ஏன்டா அந்த பிரியாணியை சாப்பிட்டோன்னு இப்போதான் மனசு வருத்தமாக இருக்கு. தெரியாமல் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு நாக்கு தள்ள நடந்துட்டு கிடக்கு. இந்த வாய் இருக்கு, இந்த வாய் இதை கொஞ்சம் அமைதியாக வச்சிருந்தா எல்லாம் கரெக்டாக நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னடா அப்படி பண்ணிட்டோமே, நாள் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்து இந்த பிரியாணி பார்த்து இப்படி நம்ம மனசு அடப்பாய் விட்டுட்டோமே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று அதுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் நடந்துட்டுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீடாக வாக்கி ஸோ முடிக்கணும். முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட
வந்து பேசுகிறேன். டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பசங்களாம் வந்துட்டாங்க, அதனால நான் வந்து முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 6 நிமிஷம் போல் இருக்குது நடக்க வேண்டியது. பசங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. மேரிமா அந்த தூக்கம் வந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் பால் போட்டு கொடுத்துட்டு அவங்க தூங்க வைக்கணும். இன்னைக்கு டே வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்க பாய் பாய் போல்தான்.